ஃபோட்டோ ஆட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வீடு கட்டிட்டு இருப்போங்க, இல்லை வீடு கட்டிட்டு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அது இருக்கும். முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோன்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ், எதுவுமே வந்து டைல்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியலோ இல்லை வந்து பியூர் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இப்போ வந்து நம்ம மதுரை கப்பலூரில் A1 நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஷாப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம இந்த ஷாப்போட ஓனர் பழனிமுருகன் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நம்ம சப்ஸ்கிரைபர் வணக்கம். ஸோ சார், நம்ம ஷாப்ல உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ். எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் சார். இப்போ இது வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எது என்னென்ன காஸ்ட் வேரியண்ட்டை பொறுத்ததை விட நான் வந்து பார்த்ததை விட நிறைய ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ எது எனக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சதுல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது என்ன ஸ்டோன் சார், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கும், இல்லைன்னா என்ன மாதிரி பர்பஸ்க்கு இது வைக்கலாம்? இது வந்து கார்பன் பிளாக், இதோட டிசைன் பேரு. ஓகே. ஆமா, ஹரியானால இருந்து வந்திருக்குது. ஆமா. இதோட பர்டிகுலர் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல, கலர்ஸ் ஃபுல்லாவே நேச்சுரல். அது வந்து எந்த இதுவும் மாற்ற முடியாது. இந்த கலர் வந்திருக்குன்னா இது நேச்சுரலாவே குவாரியில மைன்ஸ்ல இருந்தே வர்றதுதான். ஆமா, இது கலர் போகவும் போகாது. ஆமா, லைஃப் லாங்கா இருக்கும். இது இந்த மாதிரி மேட் ஃபினிஷ்ல தான் இருக்குங்களா? நேச்சுரல் தானே. மைன்ஸ் எப்படி இருக்குதோ அதுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டதுதான். அது என்ன ரியாலிட்டியோ அதுதான். இங்க என்ன பாக்குறீங்களோ அந்த தான். இல்ல வந்து இந்த நீங்க சொன்னீங்களே பாலிஸ்ட் வேரியன்ட் இல்லனா மேட் வேரியன்ட், அந்த மாதிரி இது எப்படி பாலிஸ்ட்? அந்த எல்லாம் இதுல எதுவுமே கிடையாதுங்க. டைல்ஸ் மாதிரி இந்த இதுல கிடையாது. ஃபுல்லாவே நேச்சுரல் ராக் ஃபினிஷ்ல தான் இருக்கும். எந்த ஸ்டோன்லயுமே மேட் ஃபினிஷோ கிளியர் அடிச்சதோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாவே நேச்சுரல் தான். ராக்கை உடைக்கிறது தான், ஒளிய வச்சு உடைக்கிறது தான். ஆமா, அதனால அந்த மாதிரி ஃபினிஷிங் தான். நம்ம ஷாப்புக்கு நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னே நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். இல்ல அப்படின்னு இல்ல, பொதுவா இது மட்டும் தான் நம்ம பண்றோம். டைல்ஸ் கிரானைட் எதுவுமே பண்றது கிடையாது. நானுமே பர்టిక్యులர் விஷயம் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது இந்த வால் டைல்ஸ் டிசைன் இருக்கும். நான் அந்த தட்டல நினைச்சு வந்தேன் ஷாப்புக்கு. பட் இங்க வந்ததுதான் நமக்கு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸால ஆனது. ஸோ இதுல வந்து 2 வேரியன்ட் இருக்குன்னு நீங்க பாலிஸ்ட் வெரைட்டி அந்த மாதிரி எப்படி பண்ணலான்றது காமிக்கலாங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாடல், இந்த மாடல் பாத்தீங்கன்னா நெட் ஒட்டி வரும் பேக்ரவுண்ட்ல 2 இன்ச் 1 இன்ச் ஸ்ட்ரிப்பு. இந்த மாதிரி வர்றது புறமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸ்ல வரும். பீசஸ்ல வர ஸ்டோன்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியா வரும். ஏன்னா ஒர்க்கிங் காஸ்ட் கம்மியா இருக்கும். மேனுவல் ஒர்க்கிங் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால ரேஞ்சும் கம்மியா இருக்கும். ஆனா குவாலிட்டி வந்து எல்லாமே ஒண்ணுதான். ஸ்டோன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா பூராமே மண்ணுல இருந்து எடுக்கிறது. ஆமா, எல்லாமே குவாரி மைன்ஸ்ல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வரும். இல்ல இதுல நீங்க வந்து பாலிஷ்டும் பண்ணலாம்னு சொன்னீங்க. பாலிஷ் பண்ணா எப்படி இருக்கும்? பாலிஷ் பண்ணா கலர் மட்டும் ஒரிஜினாலிட்டி கலர் மட்டும் வேரியேஷன் வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலர் பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு டார்க்னஸ் கிடைக்குதோ இந்த மாதிரி எஃபெக்ட்ல கிடைக்கும் உங்களுக்கு. பாலிஷ் பண்ணா ஆமா, இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். பாலிஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி எஃபிஷியன்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பண்ணாதது ஆக்சுவலா தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா. இப்ப காஞ்சிரும், இப்ப ட்ரை ஆயிரும். ஆமா. பாலிஷ் பண்ணா இது வந்து அப்படியே லைஃப் லாங்கா இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் டைம் பெயிண்டிங் பண்றப்ப உங்களுக்கு பாலிஷ் பண்ணா ஓகே. அப்பப்ப நம்ம வந்து பெயிண்டிங் பண்றப்ப அதை அட்டாச் பண்ணி ஆகணும். ஆமா, மேபி வந்து பாத்தீங்கன்னா பாலிஷ்க்கு மட்டும் அதோட லைஃப் டைம் எவ்வளவோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் அது உழைக்கும். ஆனா மைண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு இது கலர் எல்லாமே பேட் ஆகாது. அது வாடு கிடக்கும். நீங்க பாலிஷ் பண்ணாமே நல்லா தான் இருக்கும். பாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி இதுலயே பாலிஷ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டோன் பர்டிகுலர் ஸ்டோன்ஸ்ல பண்ணலாம், பர்டிகுலர் ஸ்டோன்ஸ்ல பண்ணக்கூடாது. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் கிரேடியன்ஸ் ஃபுல்லாமே இப்ப நீங்க தனித்தனியா எடுத்து காமிக்கிறீங்க. ஆமா, ஃபுல்லாமே இந்த ஸ்டோன்ஸ்ல இருக்கிறது தான் நேச்சுரலா லைவா இருக்கிறது. ஆமாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நேச்சுரலாவே இருக்கு. இதோட கலர் கிரேடியன்ஸ் ஃபுல்லா பாருங்க. பர்பிள், டபுள் மைன்ஸ் எல்லாம் தனித்தனியா இருக்கு. பாருங்க, ஒரு கல்லை உடைச்சே காமிச்சிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில என்ன கலர் வருதோ உள்ளேயும் அதே கலர் தான் வரும். பேக் சைட்ல அதே கலர். ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கல்லை உடைச்சு காமிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்க, அதாவது டைல்ஸ் இல்லைன்றது வந்து டைரக்டா நமக்கு தெரியுது. இது வந்து முழுக்க வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான். வெளியே என்ன கிரெயின்ஸ் இருக்கோ அதே கிரெயின்ஸ் உள்ள இருக்கு, மாறாம. இப்போ இந்த கலர் தான் இதுங்களா? ஆமாங்க சார். இந்த இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கு, நமக்கு கரெக்டா தெரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன தர்மா ஒன்றாது? இல்லைங்க சார், அது வந்து கிளிட்டரிங் ஸ்டோன் சார். நேச்சுரலாவே அந்த இது இருக்குது. இது வந்து ராஜஸ்தானோட மெட்டீரியல். மைண்ட்ஸே இப்படிதான் வரும். ராக்கா இப்படிதான் இருக்கும். ராக்கா ஓப்பன் பண்றதுனால உளிய வச்சுதான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். அது ஓப்பன் பண்றதுனால உங்களுக்கு அந்த கிளிட்டரிங் எஃபெக்டும் உங்களுக்கு இருக்கும். லைஃப் லாங்காவே இருக்கும். இதுலயும் பாலிஷ் பண்ணலாங்களா? இதுலயும் பாலிஷ் பண்ணா கிளிட்டரிங் இருக்காது. கிளிட்டரிங் இருக்காது. உங்களுக்கு வந்து டார்க்கா இருக்கும், மேட்டா இருக்கும், டார்க் ஆகும். டார்க் ஆகும்னா பாத்தீங்கன்னா இதுலயுமே காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளிட்டரிங் தெரியாது. இதுல பாலிஷ் போடக்கூடாது. போட்டா அந்த கிளிட்டரிங் எஃபெக்ட் இருக்காது. ஒரு கல்லுக்கு போடக்கூடாது, ஒரு கல்லுக்கு போடணும், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு போடலாம். இதுக்கும் போடலாம். இதுக்கு வந்து டேப்பர் ஃபினிஷ், ஃபிஸ் மாடல்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு போட்டுக்கலாம். இது வந்து இப்ப இப்படிதான் வரும். ஆமா ஆமா ஆமா.
இந்த கட்டிங் ஃபுல்லா ஆமா லேயரா வரும். ஆமா ஆமாங்க. இதுல பாலிஷ் பண்ணுவாங்க. இதுல பாலிஷ் பண்ணக்கூடாதுங்க சார். ஆமா, பண்ணா நல்லா இருக்காது. இது என்ன மாடல் இது? இது சிஎன்சி என்கிரேவிங் பண்ணி சார். இது வந்து நீங்க வரும்போது பண்ணி காமிச்சார். ஆக்சுவலா சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. திருப்பியும் ஒரு தடவை பாக்குறேன். இது பாலிஷ் போட்டா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். வீட்டுக்கு எலிவேஷன் போடுறதுக்கு ரொம்ப அற்புதமான கல்லு. சூப்பரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. இது ஃபுல்லாமே நேச்சுரல் பேட்டர்ன்ஸ் தான். இந்த கலர் எல்லோ இருக்கு, இந்த பர்பிள், இந்த பிளாக் ஃபுல்லாமே நேச்சுரல் பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இதை வந்து பாலிஷ் பண்ணா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பாலிஷ் பண்ணலாங்களா? இது பண்ணலாங்க சார். பண்ணா இந்த எஃபெக்ட் வரும் சார். தனித்தனியா இதுல மட்டும் அந்த இடையில உள்ள கல்லுகள் மட்டும் மாறி மாறி வச்சிருக்கீங்க? இல்லைங்க சார், அது பேட்டர்னே கிரியேட் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒயிட் வரணுன்றதுக்காண்டி. வரணும், நீங்க தான் பண்ணிருக்கீங்க. ஆமா, மேக்கிங் பண்றதே நம்ம. அந்த இந்த மாடல் என்ன மாடல் இது? இது வந்து டீக் டாக் பேஸ் ஒயிட் மார்பிள். இது இந்த கல் நல்லா இருக்குங்க. இது மின்ட் நேச்சுரல்னு சொல்லுவோம். இதுல பாலிஷ் வேரியன்ட் வருமா? இதுல பாலிஷ் போட்டா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும், கொஞ்சம் எல்லோ ஃபினிஷ்ல கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பாலிஷ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கலர் வேரியேஷன் மாறும், கொஞ்சம் எல்லோ ஃபினிஷா கிடைக்கும். கொஞ்சம் வந்து அவங்களோட வீட்டுக்காரங்களோட பர்பஸ், அவங்களோட மைண்டு தான். இப்போ எப்படி பாக்குறாங்களோ, எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுதான். ஆனா கல்லோட ஃபினிஷ் வந்து நீங்க அந்த சைடு பார்த்தது தான் ஒரிஜினல். ஆமா, வந்து பாலிஷ் பண்ணலன்னா ட்ரை ஆன மாதிரி மேட்ல இருக்கும். நம்ம மழை தண்ணி பட்டாலே, மழை தண்ணி அத மழை காலத்துக்கு ஒரு மாதிரி மாறும் பாலிஷ் பண்ணலாட்டி, வெயில் காலத்துல ஒரு மாதிரியா இருக்கும். அந்த ஃபீல் வேணும் அப்படின்னாங்கன்னா பாலிஷ் பண்ண மாட்டாங்க. பாலிஷ் பண்ணீங்கன்னா நீங்க பாக்குறது தான் அப்படியே இருக்கும். ஆமா ஆமா, கண்டிப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக் ஃபேஸ்ல அதே மாதிரி ராக் ஃபேஸ் ஃபினிஷ்ல வரும். ஆமா, இது நம்ம பாறையில நீங்க அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேட்டர்னா இருக்கும். இது பாறையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த லக்ஸரியா ஒரு ஃபீல் வரும் இதுல. சூப்பரா இருக்கு. ஆமா, இது நம்ம அங்க பார்த்தது கலர்லயே கொஞ்சம் பேட்டர்ன் மட்டும் வேற. இது பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஃபுல்லா இதே கலர் மட்டும் தான் இருக்கும் இதுல. பாலிஷ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். உட்டன் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் ஃபீல். பாலிஷ் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கலரே தெரியாம இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா அவ்வளவு லுக்கா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்க்கு போடுறதுக்காண்டி. ஆமா, வீட்டு எக்ஸ்டீரியருக்கும் போட்டுக்கலாம். வாட்டர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காண்டி யூஸ் பண்றோம். வாட்டர் ஃபவுண்டேஷனுக்குனா இன்னும் அழகா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப அழகா. இதுல இந்த ஒரு டைப் மட்டும் தான் இருக்கா வாட்டர் ஃபவுண்டேஷன்? இல்ல, இன்னொரு மாடல் இருக்கு. இந்த இது சிப்போட்டுன்னு சொல்லுவோம். இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கம்மியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது பாலிஷ் பண்ணா இன்னொரு வாட்டர் ஃபவுண்டேஷன். ஆமா, கிரே மார்பிள்ல வருது. ஓகே, ஒன்னு செகண்ட் டைப், இன்னும் ஒரு டைப் இருக்குங்களா? இன்னும் 2 டைப் இருக்குங்க. ஆமா, காப்பர் வாட்டர் ஃபால்னு சொல்லி இந்த ஒன்று இருக்கு. அந்த கலர் பொறுத்த மாதிரி. ஆமா ஆமா, இல்ல நேச்சுரலாவே காப்பர் தான் இது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். இதோட பேனல் இருக்கு, அதையும் காமிக்கிறேன். அதையும் பாருங்க. இது வந்து வாட்டர் ஃபால் காண்டி. இதோட பேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்க. இங்க வந்து பாருங்க, இது அதோட பேனல். ஆமா ஆமா, அந்த ஸ்டோன்ஸ் கட் பண்ணாம அது பிளேன். ஆமா, பிளேன் ஸ்டோன். அதை குறுக்க வசமா கட் பண்ணதுனால உங்களுக்கு வாட்டர் ஃபால் காண்டி ரெடி பண்ணி வருது. ஆமா, இது அவ்வளவு தனியா ஸ்பெசிஃபிக்கா ரெடி பண்றது அது. இப்போ இது வந்து பிளாக். இது வந்து பிளாக் வாட்டர் ஃபால். இது வந்து ரொம்ப லக்ஸரி, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கலரு. அதிக மூவ்ல. ஆமா ஆமா, ஒரு வாரத்துக்கு 2000 அடி போகுங்க. வாட்டர் ஃபால்னாலே இந்த இதுல தான் இருக்கும். ஆமா, இது வந்து எல்லாத்துக்குமே கஸ்டமைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது சௌரியமா இருக்கும். மக்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது வாட்டர் ஃபால்லே இருக்கனால இதுக்கு பாலிஷ்னு ஒரு அவசியமே இருக்காது, தேவையே இல்லை. அவங்க வந்து மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் காண்டி தான் இப்ப நம்ம வாட்டரை நினைச்சு காமிச்சோம். அது பியூர் பிளாக்கா என்னன்னு தெரியணும்ல, அதுக்காண்டி. ஏன்னா இப்ப வந்து தண்ணி ரெகுலரா யூஸ் பண்ணி ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிக மோஸ்ட் ஆஃப் இடத்துல நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வாட்டர் ஃபால்ல எல்லாமே அந்த இடத்துல வந்து இதுதான் ரேண்டமா இதை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பர்டிகுலர் கஸ்டமர் வந்து லக்ஸரியா போகணும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸா போகணும்னா இந்த இதையும் போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வாலுக்கு ஒட்டிக்கிடுவாங்க. இது வாலுக்கு ஒட்டிக்கிடுவாங்க, வாட்டர் ஃபவுண்டேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிடுவாங்க. வாலுக்கு ஒட்டிக்கிடுவாங்க, கஸ்டமைஸாகவும் வாட்டர் ஃபவுண்டேஷனுக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதுவும் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. இது ரொம்ப ஹைரண்டா போகுங்க, நல்லாவும் இருக்கும். கரெக்ட், நல்லா தெளிவா இருக்குது. ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பிளெயின் ட்ராக்கை வந்து அண்ணன் வந்து கிராக் பண்ணி இந்த டிசைன் ஆக்கிட்டாரு. ஸோ இதே தான் இப்போ நம்ம வந்து அங்கே உள்ள வந்து டிஸ்பிளேல வந்து பேட்டர்னா, அதாவது எந்த ஓரியண்டாக பாக்ஸாக நம்ம எந்த மாதிரி செட் பண்ணணுன்றது உள்ளே வந்து பாக்ஸாக இருக்குது. ஸோ வாங்க அதை போய் பார்க்கலாம். நம்ம நேச்சுரல் பபுள் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது இயற்கையாகவே இந்த கூழாங்கல் இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டனு இல்லை ஃபிஷ் டேங்க்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கனால தான். வாஷ் பண்ணிங்கன்னா இது விட இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பீஸ் வெளியே வச்சு உடச்சோம் இல்லையா, அதோட டிசைன் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து வேலையை சுருக்கணும், டைல்ஸ்காரங்களுக்கு ஓட்டுறதுக்கு இன்னும் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைப் ஆஃப் மாடல்ஸ். ஸோ இதில் வந்து இதுலனா நீங்களே மோல்டு பண்ணி கொடுக்கலாம். ஆமாம் ஆமாங்க ஆமாம், இந்த மாதிரி உங்களே மோல்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம அப்படியே பீசஸாக மட்டும் எடுத்து
நம்ம அப்படியே டேரெக்டாக வால் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதில் 1 2 3 இதில் எத்தனை டைப் இருக்கு? மொத்தம் 4 டைப் இருக்கு. மொத்தம் 4 டைப் இருக்கு. ஸோ இது வந்து பாலிஷ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பிரைட்டா இருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு. இது வந்து பாலிஷ் பண்ணால் இன்னும் அது வந்து ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த டைப்பும். இன்னும் 2 3 4 டைப்புமே அந்த மாதிரி இருக்கு. இது காம்பவுண்ட் வாலுக்கெல்லாம் வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கார்டன் இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாமே லக்ஸரி பட்ஜெட்டுங்க. அது அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஃபுல் வால் ஒட்டினது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேங்க. ஃபோட்டோவும் எடுத்து. ஸோ நம்மளோட சேனல்ல இருந்து வரவங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே 25% வந்து ஆஃபர் பண்றேன். 25%. கண்டிப்பா நம்மளோட சேனல் மூலியமா வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாக் மெயின்டைன் பண்றோம்ங்க. அதனால நீங்க தைரியமா வந்து நீங்க கையோட எடுத்துட்டு போலாம். ஆர்டர் போடுற விலையே இல்லைங்க. கையோட கேஷ கட்டி கையோட எடுத்துட்டு போங்க. இப்ப இந்த டிசைன் பார்த்து இருக்கு அப்படின்னா நீங்க கையோட எடுத்து வேணும். அவ்வளவுதான். ஸோ ஆர்டர்ன்ற வேலையே கிடையாது. வாங்க அப்படியே வந்து பேக் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கல் வெறும் பிளெயின்டு ரோல்டா மட்டும் இருக்கா. ஸோ இந்த கல் தான் இந்த மாதிரி ஆக போகுது. அதுவும் இப்போ வந்து நீங்க இந்த வீடியோல வந்து லைவா பார்க்க போறீங்க. இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லி ஹேண்ட்மேடு தான். ஸோ இந்த கல் தான் இதுன்னு நம்ப முடியல. இது வந்து நம்ம மிஷின்ல கட் பண்ணது மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இப்போ இந்த லேயர் ஃபுல்லா பாத்தீங்களா, நல்லா அப்படியே கடல் அலை மாதிரி வரிசையா வரியா இருக்கா. இது இப்போ வந்து நம்ம வந்து ஹேண்ட்மேடு தான் அது ஃபுல்லாமே. ஸோ அதுதான் இப்போ வந்து லைவ் டெமோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இதை இப்போ கட் பண்ணி காமிக்க போறோம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து உடைக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்களா, இதே மாதிரி லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரேடன்ஸ் பாருங்க. இந்த லைட்னிங்க்கு அதுக்கும் அதோட வேவ்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அப்படி அழகா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான். உங்களுக்கு லைவ் டெமோவே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குன்னு, இது எந்த டைப் ஆஃப் கல்லுன்னு? இது ரபிள் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் அன்இவன் சைஸ்ல வரும். ஓகே, இதை மெஷர்மெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா 4 ஃப்ரேம் வச்சிருப்போம். அந்த ஃப்ரேம்ல லாக் பண்ணி அடுக்கி வச்சு அது ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போ வந்து நானாங்க 16 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. அப்போ ஒவ்வொரு லாட்லயுமே அந்த 16 ஸ்கொயர் ஃபீட்டா டிவைட் பண்ணி கேரட் பேக்கிங்ல அடுக்கி நாங்க பேக் பண்ணி அப்டேட் பண்ணி அந்த மாதிரி அதை பேக் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஈவன் கிடையாது எதுவுமே. சில ராக்ஸ்ல பார்த்தா ஒரு சில எட்ஜஸ் தான் கிராக் ஆயிருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாமே அன்இவன் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இது வந்து நம்ம டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறோம். டேரக்டா அப்ளை பண்ணலாம். ஆனா எக்ஸ்பென்சிவ், லேயிங் எக்ஸ்பென்சிவ் கூட வருங்க. இதுக்கு பதிலாக தான் கஸ்டமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சிமெண்ட் பேஸ்ல பண்ணி கொடுக்கறதுக்கு தனியா வச்சு. இது செவுத்துல மட்டும் ஓட்டலாங்களா, அது தரையிலையும் ஓட்டலாம்? இது வாலுக்கு மட்டும் தாங்க அப்ளை பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து செப்பரேட்டா வேற இருக்குது, வேற நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்குமே 25% வந்து ஆஃபர் பண்றேன். 25%. கண்டிப்பா நம்மளோட சேனல் மூலியமா வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டாக் மெயின்டைன் பண்றோம்ங்க. அதனால நீங்க தைரியமா வந்து நீங்க கையோட எடுத்துட்டு போலாம். ஆர்டர் போடுற விலையே இல்லைங்க. இருக்கு தாராளமா. ஏன்னா நம்மளால ஈஸியா பிரேக் ஆகாது. இது வந்து நாளை வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல வாங்கலாம். வாங்குற பொருளை வாங்க முடியும். அதுக்குன்னு வீட்டவே ஆன்லைன்ல வாங்கிட்டு தான் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், லைவா வந்து விசிட் பண்ணுங்க. இந்த இருக்க மதுரை, இந்த இருக்க 20 கிலோமீட்டர் எங்கெங்கே சுற்றுலா போறீங்க, லண்டன் போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, இந்த இருக்க கல்லு கடைக்கு வந்து விசிட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன, வீடு கட்டுறீங்க, தேவையான பொருட்களை வாங்குறதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் இல்ல. சந்தோஷம், வாங்க, ஒரு ஸ்பெண்ட் பண்ணுங்க.